ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரைம் வித் யூ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கோல்டு டே பை டே வந்து விலை அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கு. சமீபத்தில் ஒரு சிறிய ஒரு ஃபால் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி கோல்டு எகெயின் ஒரு பாசிட்டிவ் மோடுக்கு வந்திருக்கு. ஸோ இப்படி இருக்கிறப்ப நம்ம கோல்டில் முதலீடு பண்ணுறதுக்கு எந்த வகையில் நம்ம முதலீடு பண்ணலாம், எந்த முதலீடு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்டா இப்போ கோல்டோட முதலீடுங்கிறது கடந்த ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 48% வந்து அதிகரிச்சிருக்கு. ஸோ கோல்டில் நீங்களும் முதலீடு பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறதன் மூலம் கோல்டில் எப்படி நம்ம முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்து ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சப்போஸ் நீங்களும் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணி உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை நீங்கள் அடையணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் எப்படி அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை அடைஞ்சனோ என்ன மாதிரியே நீங்களும் முதலீடு பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, இந்த ₹1 கோடி இலக்கு அப்படிங்கிறத ஒரு கோர்ஸ் வந்து நான் லான்ச் பண்ணியிருக்கேன். அந்த கோர்ஸில் சேர்றதன் மூலம் நீங்கள் என்னோட ஓன் போர்ட்ஃபோலியோவில் நான் எப்படி முதலீடு பண்ணுறேன், என்ன மாதிரி போர்ஷன்ஸில் முதலீடு பண்ணுறேன் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் முதலீடு பண்ணி உங்களோட வெல்த் நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா, அல்லது உங்களோட ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க முதலீடுகள் எல்லாம் சரியாக இருக்கா, அல்லது அதை மாற்றி அமைக்கணும் நீங்கள் விரும்புனீங்கன்னா என்கிட்ட 1-to-1 செஷன் நீங்கள் புக் பண்ணிவிட்டு என்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிளியர் கட்டான விஷயங்களை வந்து பல விஷயங்களை நான் சொல்லிக் கொடுப்பேன். அது மாத்திரம் இல்லாமல் எப்படி வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து நம்ம முதலீடு பண்ணணும், எந்த டயத்தில் எப்படி முதலீடு பண்ணணும், என்ன மாதிரியான போர்ஷன்ஸில் நம்மளோட முதலீடு வச்சுக்கணும் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலான ஒரு விளக்கமாக இருக்கும். நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்கள். சப்போஸ் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி உங்களுக்கு பெரிய நாலேஜ் இல்லாட்டி எவ்ரிதிங் அபவுட் ஈக்விட்டி ஃபண்ட் அப்படிங்கிற இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலம் மியூச்சுவல் ஃபண்டில் A to Z நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். மியூச்சுவல் ஃபண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து அந்த ட்ரஸ்ட்டு எப்படி பில்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலேருந்து ஒரு ஃபண்டை விற்றா நமக்கு எவ்வளோ டேக்ஸ் கால்குலேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிற பலவிதமான விஷயங்களை வந்து நான் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு கோர்ஸ் எடுத்தாலே வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண நன்மை உங்களுக்கு கிடைக்கும். இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அது மாத்திரம் இல்லாமல் பின் கமெண்ட்ல நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது மூலிமா நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக ஸ்டாக் மார்க்கெட்டும் கோல்டும் பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக செயல்படும். அதாவது கோல்டு வந்து எப்போ வந்து விலை அதிகரிக்குதோ அப்போ வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து விலை இறங்கியிருக்கும். எப்போ ஸ்டாக் மார்க்கெட் விலை அதிகரிக்குதோ அப்போ வந்து கோல்டோட ப்ரைஸு இறங்கியிருக்கும். ஏன்டா இப்போ மக்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பெரிய அளவு வந்து ஒரு சேஃபான முதலீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டாக இருக்குது. அதனால தான் வந்து பெரிய அளவில் நாம் மாத்திரம் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக கிடையாது, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேயும் வந்து பலரும் வந்து ஒவ்வொரு நாட்டோட அந்த வங்கி மூலமாக வந்து பெரிய அளவில் கோல்டில் முதலீடு பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால தான் வந்து இப்போ கோல்டு ப்ரைஸ் ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கு. ஈவன் சைனா பார்த்திங்கன்னா கோல்டு பெரிய அளவில் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாம் வந்து தொடர்ந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நடக்கிற ஒரு பொலிட்டிக்கல் ரீசன் ஆட்டி இப்படிப்பட்ட விலை அதிகத்தை நம்ம பாட்டி பார்க்க முடியுது. ஸோ நான் சொன்னது மாதிரி ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் டைரெக்ஷனில் செயல்படும் அப்படிங்கிற நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன். யாரெல்லாம் வந்து கடந்த ஒரு வருஷத்தில் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணாங்களோ, குறிப்பாக இந்தியன் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணாங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு பெரிய அளவு ரிட்டர்னையும் பார்த்துருக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா பங்கு சந்தை வந்து ஒரு சைடு வேஸ்லேயே போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் வந்து நமக்கு பெரிய லாபம் பார்க்க முடியல. பட் அதே நேரத்தில் கோல்டு பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வருடத்தில் 48% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ அப்படிப்பட்ட முதலீடை நீங்களும் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நமக்கு 2 வகையில் நம்ம பார்க்கலாம். அந்த 2 ஆப்ஷன்ஸ் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சேஃபாக நம்ம முதலீடு பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா கோல்டு ETFயில் முதலீடு பண்ணுறது, அடுத்தது வந்து கோல்டு ஃபண்டில் முதலீடு பண்ணுறது. இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோல்டு ETFயில் முதலீடு பண்ணுறதுக்கு உங்களுக்கு டிமேட் கணக்கு வேணும். டிமேட் கணக்கு இல்லாமல் நீங்கள் கோல்டில் ETFயில் முதலீடு பண்ண முடியாது. பட் அதே நேரத்தில் கோல்டு ஃபண்டில் முதலீடு பண்ணுறதுக்கு டிமேட் கணக்கு தேவை கிடையாது. உங்களோட நார்மல் பேங்கிங் அக்கௌண்ட் வழியாக நீங்கள் முதலீடு பண்ண முடியும். நீங்கள் ஏற்கனவே மியூச்சுவல் ஃபண்டை முதலீடு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கோல்டு ஃபண்டில் முதலீடு பண்ணலாம். ஸோ நம்ம கோல்டு ETFயில் முதலீடு பண்ணுறதா இருந்தாலும் சரி, கோல்டு ஃபண்டில் முதலீடு பண்ணுறதா இருந்தாலும் சரி, எந்த திட்டங்களில் முதலீடு பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு ETFை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்குது. இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 0.05 அல்லது 0.10 அப்படிங்கிற அளவுக்கு இருக்கலாம். அதாவது நீங்கள் கோல்டு ETF நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அதற்கு நீங்கள் வாங்குகிற டயத்தில் சப்போஸ் ₹10 வந்து ஒரு கோல்டு ETF இருந்துச்சுன்னா அதுக்கு சொற்பமாக நீங்கள் வந்து 0.50 அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் எக்ஸ்பென்ஸ் பே பண்ணுவீங்க. இது ஒரு டைம் தான். அதே மாதிரி நீங்கள் விற்கிறப்பையும் அதற்கு உள்ள சார்ஜஸ் நீங்கள் பே பண்ணுவீங்க. இந்த 2 தவிர வேறு எந்த சார்ஜஸும் கிடையாது. பட் அதே நேரத்தில் கோல்டு ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதாவது டெய்லி பேசிஸில் NAV வந்து நைட்டு பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த NAV பப்ளிஷ் பண்ணுறப்ப இருக்கிற அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கழிச்சிட்டு தான் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. எப்படி இருக்கிறதுனால தொடர்ந்து இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது கோல்டு ஃபண்டில் அப்ளை ஆகும். ஸோ
இந்த ரெண்டில் எது பெட்டரான ஆப்ஷன் கேட்டிங்கன்னா கோல்டு இடிஎஃப்னு சொல்லுவேன். பட் இருந்தாலும் எல்லாத்தையும் வந்து டிமேட் கணக்கு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ யாரெல்லாம் வந்து கோல்டு ஃபண்டில் முதலீடு பண்ணுறாங்களோ அவங்க நார்மல் பேங்க் அக்கௌண்ட் வழியாக முதலீடு பண்ணலாம். ஸோ கோல்டு இடிஎஃப்பில் வந்து எந்தெந்த இடிஎஃப்பில் நம்ம முதலீடு பண்ணலாம்? ஏன்னா மார்க்கெட்டில் வந்து ஏகப்பட்ட இடிஎஃப்கள் இருக்குது. பட் அந்த இடிஎஃப்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டிரான்சாக்ஷன் நடந்துச்சுன்னா தான் வந்து நீங்கள் விற்றீங்கன்னா வாங்குறதுக்கு ஆள் இருக்கணும். ஸோ அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு 5 இடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த 5 இடிஎஃப்லையும் பார்த்தீங்கன்னா நல்ல அளவில் வந்து ஏஎம் சைஸ் இருக்குது. அதனால் பயப்படாமல் இப்படிப்பட்ட திட்டங்கள்லாம் முதலீடு பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ETF நம்ம பார்க்குறது நிப்பான் இந்தியா ETF, அதாவது கோல்டு பீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ETFல நீங்கள் முதலீடு பண்ணலாம். இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப குறைவாக இருக்குது. இதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இதற்கு அடுத்தது SBIயோட கோல்டு ETFல நீங்கள் முதலீடு பண்ணலாம். தேர்டாக பார்த்தீங்கன்னா கோத்தக் கோல்டு ETFல நீங்கள் முதலீடு பண்ணலாம். ஃபோர்த்து HDFC கோல்டு ETF, அதுக்கப்புறம் வந்து எடெல்வைஸோட கோல்டு ETF. இந்த கோல்டு ETF எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட அந்த அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது அந்த ஏஎம் சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அல்லது உங்களுக்கு விருப்பமான ஃபண்டு வழியாகவோ அல்லது நீங்கள் எந்த ஒரு ETF நீங்கள் நல்லதுன்னு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அதன் மூலிமா நீங்கள் முதலீடு பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஏஎம் சைஸு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் விற்கிறப்போ உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் நீங்கள் விற்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து டாப் 5 ETF வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். இது வந்து கோல்டு ETFை பொறுத்த வரைக்கும். இதிலே வந்து நம்ம கோல்டு ஃபண்டில் நம்ம எப்படி முதலீடு பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கோல்டு ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அதுவும் வந்து நிப்பான் இந்தியாவோட கோல்டு சேவிங் ஃபண்டுன்னு இருக்குது. அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா SBI கோல்டு ஃபண்டுன்னு இருக்குது. தேர்டு பார்த்திங்கன்னா கோத்தக்கோட கோல்டு ஃபண்டு. ஃபோர்த்து வந்து HDFC கோல்டு ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஃபிஃப்த்தை பொறுத்த வரைக்கும் எடெல்வைஸோட கோல்டு அண்ட் சில்வர் ETF, அதாவது இந்த ஃபண்டு வந்து கோல்டுலேயும் முதலீடு பண்ணுறாங்க, சில்வர்லேயும் முதலீடு பண்ணுறாங்க. ஸோ அதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டுகள் எல்லாம் எதில் போய் முதலீடு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உதாரணமாக நிப்பான் இந்தியாவோட கோல்டு சேவிங் ஃபண்டுங்கிறது வந்து நிப்பான் இந்தியாவோட கோல்டு பீஸில் போய் முதலீடு பண்ணுறாங்க. அதே மாதிரி SBIயோட கோல்டு ஃபண்டுங்கிறது வந்து SBIயோட கோல்டு ETFல முதலீடு பண்ணுறாங்க. இப்படி ஒவ்வொரு நிறுவனம் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஃபண்டு வந்து ஒரு ETF வச்சுருப்பாங்க, அந்த ETFல போய் முதலீடு பண்ணுவாங்க. பட் இந்த கோல்டு ஃபண்டை பொறுத்த வரைக்கும் 2 விதமான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ உங்களுக்கு அப்ளை ஆகும். ஒன்று இந்த ஃபண்டுக்குன்னு ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும், அது அப்ளை ஆகும். செகண்ட் பார்த்திங்கன்னா இந்த ஃபண்டு வந்து எந்த ETFல முதலீடு பண்ணுதோ அந்த ETFக்கு என்ன ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும் அதுக்கும் வந்து நமக்கு அப்ளை ஆகும். ஸோ 2 விதமான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நம்ம பே பண்ண வேண்டியிருக்கும். அதாவது இதெல்லாம் வந்து உங்களுக்கு எதுவும் பெரிய அளவில் எதுவும் தெரிய போகிறது கிடையாது, இதெல்லாம் பேக்ரவுண்டில் நடக்க போகிறது. பட் இருந்தாலும் யாரெல்லாம் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இப்படிப்பட்ட திட்டங்கள் சிறந்தது. ஸோ இந்த திட்டங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்து பெரிய அளவில் விலை வந்து அதிகரிச்சிருக்கு. பட் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வந்து எதுவுமே வந்து ஒரு சுமூகமாக தெரியல. ஏன்னா இந்த ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நிறையா விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். இப்போ ஈவன் ரஷ்யாவோட ஒரு வார் வருமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நியூஸுகள் வந்துக்கிட்டு இருக்குது. வரும் நாட்களில் அல்லது ஒரு மாதத்துக்குள்ளேயோ அல்லது 2 மாதத்துக்குள்ளே சப்போஸ் இருக்கிற நேட்டோ நாடுகள் எல்லாம் சேர்ந்து ரஷ்யாவை அட்டாக் பண்ணலாம். சப்போஸ் அப்படி நடந்துச்சுன்னா இந்த கோல்டோட ப்ரைஸு இன்றைக்கே எந்த ப்ரைஸில் இருக்கோ அதுக்கு மேலே டபுள் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டயத்தில் வந்து நீங்கள் முதலீடு பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா முதலீடுகளை பிரித்து நீங்கள் SIP வழியாக முதலீடு பண்ணுறது தான் சிறந்தது. சப்போஸ் இன்றைக்கி உள்ளதுலேயே வந்து கோல்டு விலை அதிகரிச்சிருக்கு, இப்போ போய் நீங்கள் பெரிய அளவில் லம்சம் பார்க் பண்ணிங்கன்னா இது ஒரு நல்ல டைம் கிடையாது. அதனால தான் வந்து SIP முதலீடு சிறந்தது அப்படின்னு நான் சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் லம்சமே முதலீடு பண்ண விருப்பப்பட்டாலும் அதை வந்து சப்போஸ் 1 லட்ச ரூபாய் நீங்கள் முதலீடு பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா அதை வந்து 4ஆகவோ அல்லது 5ஆகவோ பிரிச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு 25,000 அப்படின்னு நீங்கள் முதலீடு பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வந்து வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் முதலீடு பண்ணதுக்கப்புறம் இது விலை இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு பண்ணுறது சிறந்தது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி பார்த்த வீடியோவில் நம்ம கோல்டில் முதலீடு பண்ணுறதுக்கு 2 சிறப்பான ஆப்ஷன்ஸை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஒன்று ETF, செகண்ட் வந்து ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் வழியாக அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக முதலீடு பண்ணுறது. இந்த ரெண்டுலேயும் உள்ள சிறந்த ஒரு 5 ஃபண்டுகளை எடுத்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 5 ETFலையும் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதுவரை என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.